ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சயின்ஸில் வந்து 4th யூனிட் அவர் என்விரான்மெண்ட்டோட பாடங்களோட கொஷின் ஆன்சர்ஸ்லாம் குறிக்க வரும். இது 6th ஸ்டாண்டர்டோடது. ஸ்டார்டிங் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு வந்து டி, செகண்டுக்கு சி, தேர்டுக்கு பி, ஃபோர்த்துக்கு சி, ஃபிஃப்த்துக்கு பி. அடுத்து வந்து நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் குறிச்சிக்கலாம். நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரிகிற வச்சு நீங்கள் இது ஈஸியாகவே எழுதிக்கலாம். இந்த ஃபில்லப்ஸ் மார்க்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சயின்ஸில் வந்து இது பெஸ்ட்டு. இது நம்ம ஈஸியாக படித்து வச்சுக்கிட்டோன்னா. தேர்டுக்கு வந்து ரீசைக்கிளிங், ஃபோர்த்துக்கு வந்து வாட்டரால் என்ன டிசீஸ் வரும், வாட்டர் பொல்யூஷனால் ஒரு மேனுக்கு என்று கேட்டிருக்காங்க. நான் வந்து இதில் வந்து டயேரியா, கார்மோமேரியா என்ன வேணால் எழுதிக்கலாம். நம்மளுக்கு அது வாட்டர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸாக வரணும். ஃபிஃப்த்துக்கு வந்து ரீயூஸ். 3 RS பற்றி கேட்டிருக்கிறனால ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இதுவும் கொடுத்துட்டாங்க, மூணாவது இதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொடுக்காதது செகண்ட் அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ட்ரூவா ஃபால்ஸு, ஃபஸ்ட்டு ட்ரூ, செகண்டு ட்ரூ, ஃபோர்த்து ஃபால்ஸு, தேர்டு ஃபால்ஸு. அதில் வந்து ஃபோர்த் அண்ட் தேர்டு மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாமே ட்ரூ. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரூவா ஃபால்ஸ் முடித்தோடனே நம்மள மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. நான் நம்பர் சொல்லும் போது எல்லோரும் குறிச்சிக்கோங்க. 4 3 5 2 1. திரும்பியும் சொல்கிறேன், 4 3 5 2 1. இப்போ அதை குறிச்சிட்டிங்கன்னா அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேபிட்டு, கேரட்டு, ஈகிள், ஸ்னேக்கு. நம்மளுக்கு இதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முதல்ல கேரட்டு, ரேபிட்டு, அடுத்து ஸ்னேக், அடுத்து ஈகிள். அடுத்து செகண்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஹியூமன் இன்சைட் லால்வா ஃபிஷ். இது நம்ம முதல்ல இது பண்ண மாதிரி எந்த மாதிரி ஸ்டெப்பில் வருன்றதை நம்ம பார்த்து குறிச்சிக்கோங்களாம். இது உங்களுக்கு தெரிலனா சப்போஸ் நான் குறிச்சிருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக குறிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். இதில் வந்து இதுலவே நம்மளுக்கு வந்து 7 கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். இதோட கொஷின் ஆன்சர்ஸோட ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே நம்மளுக்கு இருக்கும். இப்போ காட்டுறேருங்க. இந்த ஈகோசிஸ்டத்தோட ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு கீழே ஈகோசிஸ்டம் இஸ் கேன் யூஸ்லேருந்து நம்ம வந்து இந்த இது முடிய நம்ம இதை குறிச்சிக்கலாம். செகண்ட் வந்து இந்த பேஜில் தான் இருக்குது, நம்ம இப்படியே குறிச்சிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். தேர்டு பார்க்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 57 நம்மளுக்கு இந்த தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. யூஸ் டு ஓல்டில் வந்து பின் வரைக்கும் நம்ம இதை குறிச்சிக்கலாம். வெரி ஷார்ட் ஆன்சரோட ஃபோர்த்துக்கு வந்து பேஜ் நம்பர் 16 60ஆம் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வந்து அந்த 4 பொல்யூஷன்லாம் குறிச்சிக்கோங்க. 50ஆம் பேஜ் நம்பரில் பார்த்திங்கன்னா 5th கொஷினுக்கான ஆன்சர் இருக்கும். இந்த வந்து நம்ம இந்த ட்ராயிங் வரைஞ்சி எழுதுறதாகவும் எழுதிக்கலாம், இல்லை வேர்ட்ஸ் மட்டும் எழுதுறதா எழுதிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி மட்டும் கேட்காம மேலே இதை சம்மந்தப்பட்ட மாதிரி இன்னொன்று கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு மேலேயே இருக்கிறது. இது வந்து கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணி எழுதும் போது இதுக்கு ஈஸியாக மார்க்ஸ் கிடச்சிரும். 4th கொஷின் குறித்த அதே பேஜ்லேயே நம்மளுக்கு 6th கொஷினும் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்களேன். பிரேக்கிங் ஆஃப் ஃபியூயல்லேருந்து நேச்சுரல் கேஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும், டாக்ஸிக் கேஸ்லேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு இது முடிகிறதுக்கு இன்னொன்று பாயிண்ட்டு. இதிலவே நம்ம இன்னொன்று பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபயர். இந்த ஃபயருக்கு பதிலாக நம்ம இதை போட்டு எழுதி இந்த ஒரு வரியை அப்படியே எழுதிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 3rd பாயிண்ட் கிடச்சிரும். 7th வந்து புக்கில் இல்லாதனால நான் புக்கிலே எழுதி உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த ஏ கொஷினுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன், பி கொஷினுக்கு வந்து லேண்ட் அண்ட் சாயில் பொல்யூஷன், இல்லைன்னா லேண்ட் பொல்யூஷன். இந்த மாதிரி எழுதுனா 2த்துக்குமே மார்க் உண்டு. இவ்வளோ நம்ம
இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்து இப்போ கிவ் ஷார்ட் ஆன்சரோட வேறு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து இங்கே பேஜ் நம்பர் 54 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ்லேருந்து அப்படியே கீழே அதுக்கு கீழே எக்ஸட்ரா வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். ஷார்ட் ஆன்சர் 2க்கு வந்து 61 பேஜ் நம்பர். அதில் வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அது இது 4 பாயிண்ட்ஸுமே ஃபுல்லாகவே செகண்ட் ஷார்ட் ஆன்சரோட கொஷின் ஆன்சர். ஷார்ட் ஆன்சர் 3க்கு வந்து பேஜ் நம்பர் 52ல் இந்த 2 கொஷின் மெயின்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் ப்ராசஸ் கேட்டிருக்காங்களா, அதில் வந்து அந்த 2 பாயிண்ட் அது முடிய தேர்ட் ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து 56ல் இருக்குது. ரீயூஸ் ஃபஸ்ட்டு இதுலேயும் செகண்ட் இதுலேயும் இந்த இது எழுதிக்கலாம். இல்லை வந்து இது எழுதினாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சயின்ஸில் ரொம்ப ஈஸியான கொஷின் இது தான். இதை கன்ஃபார்ம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 61லேயே நம்மளுக்கு டீட்டெயில் 2 நாய்ஸ் பொல்யூஷனில் கேட்டிருக்காங்க. அந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பின்னாடி பார்த்திங்கன்னா இது அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த 5 பாயிண்ட்டோடு நம்ம இது பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.